வந்து நாகர்கோவில் போயிட்டு ஸ்கூலில் உப்புத்தூர் ஸ்கூலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பிள்ளைங்களை ஏற்றிட்டு வரும். ஏற்றிட்டு வந்து இங்கே கோயில்பட்டி சாத்தூர் போயிட்டு சாத்தூர் வந்து மறுபடியும் நாகர்கோவில் போயிட்டு கோயில்பட்டி வரும். 6:50 கோயில்பட்டிக்கு உள்ளே வந்துட்டு 7:20 தான் எடுப்பாங்க. இன்னைக்கு பஸ் 7:20 தான் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு 7:30 எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏறிட்டு ஃபோன் 2-3 ஃபோன் பேசினாங்க. பேசிட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாத்தூர் போர்டு போட்டு இந்த பஸ் சாத்தூர் தான் போக எல்லாரும் இறங்கிக்கோங்கட்டாங்க. அப்போ நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கோம். பேக் எல்லாருமே மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆளுக்கு 2-3 பை வச்சிருக்காங்க. நாங்கள் எப்படி மாற முடியும்னு சொல்லும்போது அவங்க சொன்னால் பின்னாடி உள்ள பஸ் உங்கள் ஊருக்கு போகுதுன்ட்டாங்க. பின்னாடி போய் ஒரு ஆள் போய் பார்த்தாங்க. இருக்கங்குடின்னு தெளிவாக போட்டிருக்கு. நீங்கள் அதில் போய் ஏறுங்க அப்படின்னு. இருக்கங்குடி போய் ஏறி எப்படி சார் உப்புத்தூர் போக முடியும்? அதை கேட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்பவுமே எங்களுக்கு இன்னும் இந்த பஸ்ஸை எடுக்கவே இல்லை. ஒரு பஸ் ஆள் இதில் இருக்கு. இப்போ அடுத்த டைம் பஸ் வந்துருக்கு. அடுத்த டைம் பஸ்ஸை ஏற்றி விட்றாங்க. அவ்வளோதான். கேட்டால் கோயில்பட்டி டிப்போ சாத்தூர் டிப்போன்னு மாற்றி பேசுறாங்க. ஆனால் அவர் வந்தவொடனே சாத்தூர் போர்டு போட்டு இது போகாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இதில் சொல்றாங்க? நாங்கள் எதுக்கு இதில் ஏறி இருக்கணும்? இல்லை பஸ் லேட் ஆகுது வரலங்கிறது எங்களுக்கு அவங்க எப்போ இன்ஃபார்ம் பண்ணணும்? 6:50 டைம். யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காமே. இங்க உள்ளவங்க ஒருத்தர் சொல்லி நாங்கள் பிள்ளைகளோட வெயிட் பண்ணிருக்க மாட்டோம்ல. இந்த நாங்கள் ரோட்ல எல்லாம் போய் இது பண்ணோம். யாரும் எந்த இதுவும் கிடையாது. அவங்க நாளைக்கு அரேஞ்ச் பண்றவங்க. அங்கே நாளைக்கு அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த டிரைவரும் இந்த கண்டக்டரும் ரொம்ப மோசம். வேற யாரை பத்தியும் நாங்கள் சொல்ல. இவங்க 2 பேரும் மட்டும் தான் ரொம்ப மோசம். அவங்க சௌரியத்தை தான் எடுப்பாங்க. அவங்க சௌரியத்தை தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி மரியாதையா பேச மாட்டாங்க. ஆமா ரொம்ப மோசமா வண்டி விடுவாங்க. நின்றுட்டு வந்தோம்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இப்பவும் வந்து அவங்க டைமிங் பிரச்சனை கிடையாது. நாங்களாம் அவங்களாங்கதான் அவங்களோட பிரச்சனை. நாங்க சொல்லி எடுக்க வாங்குது கண்டக்டர் டிரைவரோட இது. நாங்க சொல்லி அவங்க எடுக்க வாங்குது அவங்களோட பிரச்சனை. இப்ப கேட்டா டிப்போல உள்ள அவங்க மேனேஜர் யாரோ போன பிளைட் மோட்ல போட்டாங்களா எடுக்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு பஸ் ஓடணும்? நாங்க நடந்தே போய்க்கணுமே. அவங்க அதிகாரியே இல்லை. ஒரு அதிகாரினா ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும். இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்? நாளைக்கு நாங்க உங்க டைமிங்க்கு வருவாங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் இந்த பஸ்ஸுக்கு வரோமான்னு தெரியல. ஆனா மத்தவங்க வருவாங்க. நான் வந்தா நான் சொல்றேன் கண்டிப்பா உங்கள்கிட்ட. யார் 10 நிமிஷம்
வந்துருச்சு 4 கவர் போட்டுருக்கு எல்லாம் ஏறிட்டாங்க ஃபஸ்ட்டு 7 எடுக்கல அப்புறம் வந்து டிரைவர் நான் வந்து கொஞ்சம் பிரச்சனை நான் வந்து கேட்டேன் இவர் தான் டிரைவர் சார் இவர் என்ன சொன்னாங்கன்னா இவர் சாத்தூர் போவோம் இவர் என்ன சொன்னார்னா என் திருமணம் வந்து சாத்தூர் போட்டுட்டாருப்பா இல்லையா அப்படின்னாரு ஆனால் டயம் எங்கே இருக்குது எல்லாரும் ஏறிட்டாங்க கூத்தூர் தான் போக சொல்லுங்க இவர் போக மாட்டேங்கிறாரு நாலாவது ஆக்சுவலி திறமை ஆக்சுவலாக அப்படி இல்லாமல் இந்த 4 பத்துக்கு அந்த ஸ்கூல் அனுப்பியிருக்காங்க இந்த எம்எஸ் பேசி வண்டி இருக்கு சார் அந்த வண்டி யார் போக பண்ணிட்டாங்க நீங்க இவங்க வந்து ஏறி 10 நிமிஷம் கழிச்சுதான் அவங்க சாப்பிட்டு போன் போட்டு பின்னாடி ஒரு பஸ் நிக்க அந்த பஸ் அந்த பஸ் இருக்க முடியும் போட்டுட்டு வண்டியில மாத்தி விடுறாங்க இது டெய்லி மாத்தி விடுவாங்க அது போயிட்டு ஆகணும் சார் எனக்கு அந்த வண்டி போயிட்டு ஆகணும் நான் சொல்றதை கேளுங்க முடிவெடுக்கிறது எப்ப மேனேஜர் நான் சொல்லிருக்கீங்கல்ல ப்ராப்பரா நாளைக்கு வந்து கரெக்டா டைமுக்கு ஆப்ஷன் முடியும் சரியா பஸ் முடிவு டைம் இல்ல சார் இதே நாளைக்கு பண்ணுவாங்க சார் நான் அப்ப சொல்றதை கேளுங்க மேனேஜர் வரலைங்க டிரைவர்கிட்ட நான் பேசி முடிவெடுக்க முடியுமா மேனேஜர் வந்தா தானே முடிவு எடுக்க